முன்னைய காலத்திலே வீடுகளிலே பரக்கத்துகள் இருந்தது, சந்தோஷம் இருந்தது. ஏன் காரணம்? தாய்மார்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருப்பார்கள், மடியிலே குழந்தை தூங்கிக் கொண்டிருக்கும். மடியிலே குழந்தைகளை வைத்துக் கொண்டு சஹாபாக்குடைய சரித்திரங்கள் வாசிப்பார்கள். ஆனால் இன்றைய காலத்திலே மாறி போயிருக்கிறது. அந்த குழந்தை எப்படி எல்லாம் இருக்கிறதோ அதை போன்று தாய்மார்களும் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். குர்ஆன் ஓதுவதில்லை, சஹாபாக்குடைய வரலாறுகள், பெண்மணிகளுடைய வரலாறுகளை பேசுவதில்லை, அதை வாசிப்பதில்லை. அதனால் ஒவ்வொரு வீடுகளிலும் தாலீமுடைய அமல்களை நாம் செய்து வர வேண்டும். சகோதரிகளே, பெண்கள் பிள்ளைகளுடைய பொறுப்பாக இருக்கிறார்கள். பிள்ளைகளை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஊட்டக்கூடியதான் அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை அவர்கள் மறந்து விட்டார்கள். அதனால் தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நல்ல அமல்களின் பால் நாம் செல்ல வேண்டும். அதை போன்று நமது குழந்தைகள் அதை பார்த்து, என்னுடைய தாய் நல்ல அமல் செய்து கொண்டிருக்கிறார், குர்ஆன் ஓதுகிறார், சஹாபாக்குடைய வரலாறுகளை படித்து கொண்டிருக்கிறார், வாசிக்கிறார், அதனால் நானும் அவ்வாறே நாம் வாழ வேண்டும் என்ற அந்த குழந்தை தானாகவே அந்த வீடுகளிலே நல்ல குழந்தைகளாக மாறிக்கொண்டு இருக்கின்ற சரித்திரம் எத்தனையோ இருக்கிறது. அதனால் தாய்மார்களே, சகோதரிகளே, நாமும் குர்ஆன் ஓதுவோம், நமது குழந்தைகளும் குர்ஆன் ஓத வைப்போம். நாமும் இந்த தாலிமுடைய அமல்கள் நாம் செய்வோம், அந்த தாலிமை நாம் வாசிப்போம். நமது குழந்தைகளும் அதை கேட்டு நல்லவர்களாக மாறுவார்கள். அதனால் பெண்களுக்குரிய பகுதி வீடுகளிலே அமல் செய்யக்கூடியவர்களாக ஆகிறது தான். அதனால் சஹாபாக்களுடைய பெண்மணிகள் நல்லவர்களாக உலகத்திலே வாழ்ந்தார்கள். அதனால் இன்று வரைக்கும் அவர்களை போற்றுகிறார்கள், அவர்களை நினைக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறுகளை பேசுகிறார்கள். அதனால் நமது வாழ்க்கையிலே சந்தர்ப்பம், இந்த உலகத்துடைய வாழ்க்கை, வீட்டோடு நாம் என்ன செய்ய வேண்டும்? பெண்களாக நாம் இருக்கக்கூடிய நாங்கள் நாம் வீட்டிலே இருந்து நல்ல அமல்கள் மூலமாக வீட்டை ஜொலிக்க வேண்டும். சகோதரிகளே,